ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, புதுசாக ஃப்ரீ ஃபயர் கேமில் 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஜான்கன் பண்டு ஒரு மேப் விட்டாங்க. அந்த மேட்ச் கேம் பிளேவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜான்கன் பண்ட் மேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ்னால், எனிமீஸ் எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து கை மாதிரி ஒரு சிம்பிள் காட்டி கொடுக்குது. அதனால் வந்து நம்ம தேடி போய் ஷூட் பண்ணலாம். இதோ என்கிட்டே ஒருத்தன் வந்துட்டு அவன் சாகுறான், எதுவுமே இல்லை அவங்ககிட்ட கன் கூட. ஸோ அதனால் வந்து ஈஸியாக அவனை சாகடிச்சிடலாம். சாகுறான், செத்துட்டான். காரில் வர ஒருத்தன் போகிறான். ஓகே, என்கிட்ட எதுவும் கிடையாது. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது. அவசரத்தில் பார்க்காத வந்துட்டோம். ஒரு ஷார்ட் கன் புல்லட்ஸ் தான் இருக்குது, எடுத்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் வந்து 8 பேரை போட்டிருக்கேன். அந்த 8 பேரில் வந்து 2 பேரை வந்து நார்மலாக ஷூட் பண்ணியிருக்கேன். மற்ற இருக்கிற 6 பேருக்குமே வந்து ஹெட் ஷாட் தான். ஹெட் ஷாட்னா எப்படின்னா 2 புல்லட்டில் வந்து அவங்களை சாகடிச்சிட்டேன். அது எப்படின்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி ஹெட் ஷாட் போடுறதுன்னு சொல்லித்தரேன். கீழே ஒரு 3 பேர் இருக்காங்க, வாங்க அவங்களுக்கு ஹெட் ஷாட் போடலாம். ஜஸ்ட் 2 புல்லட் தான், 2 புல்லட்டில் எப்படி சாகடிக்குதுன்னு சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே போகிறான். இந்தமாரி சமயத்தில் வெயிட் பண்ணி அவனை தூக்கிறது நல்லது. பாருங்கள், 2 புல்லட் தான், செத்துட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லெஃப்ட்லேயே ஒருத்தன் இருக்கான், இங்கே அவனை போய் சாகடிக்கலாம். இந்த ஜான்கன் மேப்பை எதுக்கு விளையாடணும்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மேட்ச் விளையாடினா தான் வந்து இந்த ட்ராகன் சொல்லிட்டு அந்த பால் தருவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னா, அதை வச்சு வந்து கன் வாங்கலாம், பர்மனெண்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட. அதனால தான் இந்த மேட்ச் விளையாடுறாங்க நிறைய பேர். ஸோ கீழே ஒருத்தர் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக போட சொல்லியிருந்தீங்க. நான் கட் பண்ணி போடுறேன், உங்களுக்கு போர் அடிக்கன்ட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். அவனும் வீட்டுக்குள்ளே போகிறான், வெயிட் பண்ணுங்கள். அவன் போயிட்டான் போல. இன்னொருத்தன் வரான், நிற்கிறான். 2 புல்லட் தான், பாருங்கள், சேர்த்துட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் ஒருத்தன் இருக்கான், நீங்கள் அவனை பார்க்கலாம். இங்கே தான் இருக்கிற மாரி காட்டுது, ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கே இருக்கான் எங்கன்னு தெரியலப்பா. ஓ, அங்கே இருக்கான் பாருங்கள். 2 புல்லட், சிங்கிள் புல்லட் தான் அவனுக்கு, 2 புல்லட் கூட இல்லை. இன்னொருத்தன் காட்டுது, எங்கே இருக்கான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இன்னும் நீங்கள் எந்த மாதிரி கேம் பிளே போட்டால் பெட்டராக இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இவனுக்கும் 2 புல்லட் தான். இப்போ அவங்க செத்த இடத்துல நான் போகிறேன். அந்த இடத்துல பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், கை காட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ். இவங்ககிட்ட 2 ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ரெட் கலர். எட்டாச்சு, அந்த பாக்ஸில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் ஸ்டிக்கர். ஓகே, 2 பேர்கிட்ட எடுத்தாச்சு. காரில் ஒருத்தன் வரான். கார் வரும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. இந்த நாய் ஃபர்ஸ்ட்லேருந்தே காரில் தான் சுற்றிங்குது. போயிட்டான், மேலே போகலாம். மேலே போயிட்டு ஷூட் பண்ணலாம். அந்த பக்கம் மேலே ஒருத்தன் இருக்கிற மாரி கை காட்டுறான். எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போதைக்கு அவனை பார்க்க வேணாம், நம்ம கிட்ட இருக்கவங்கள பார்க்கலாம். காரில் தான் சுற்றுவான் போல, கீழே இறங்க மாட்டான் போல. இவனை விடுங்க, இவனை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அவனும் இல்லை. லெஃப்ட் சைடில் ஒருத்தன் வரான், அவனை போய் பார்க்கலாம் வாங்க. அவனும் வேகமாக வரான். போடா கிட்ட போயிட்டோம். அங்கே ஓடுறான், தெரியுதா? இதுக்குள்ளே பூந்து போயிட்டு அட்டாக் பண்ணலாம். எங்கே இருக்கான்? அது அங்கே இருக்கான், வெயிட் பண்ணுங்க. போகிறான். இந்த டைமில் மஷ்ரூம் சாப்பிட்றாரு. சாப்பிடா, 2 புல்லட் தான். ஓகே, அவனை செத்தாச்சு. இது வரைக்கும் 6 பிளேயர்ஸை சாகடிச்சிருக்கேன். இவங்ககிட்ட ரெட் கலர் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள்.
இன்னும் டோட்டலாக 16 பிளேயர்ஸ் இருக்காங்க என்னோட சேர்த்து. ஒரு ரிமோட்ஸ் ஆக்ஷன் பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு மஷ்ரூம் சாப்பிட்டோம். மேலே போகலாம். போடா போடா. பின்னாடி ஒருத்தன் வேகமாக வரான். ஐ திங்க் காரில் வருவான் போல். நம்ம ஜோனுக்குள்ளே வந்தாச்சு. காரில் வரன்ட்டு பயப்படாதீங்க. காரில் இருந்து அசால்ட்டாக அவனை சாகடிக்கலாம். இப்போ நான் எப்படி சாகடிக்கிறேன்ட்டு பாருங்கள். நிறைய பேர் கார்னா வந்து பயப்படுவீங்க. நானே வந்து ஸ்டார்டிங்லாம் பயந்தேன் கார்னா. இப்போ அவனை எப்படி காரில் இருந்து அவனை சாகடிக்கிறேன்ட்டு பாருங்கள். அவன் என்னை பார்த்துட்டு தான் வருவான். நான் இருக்கிற இடத்துல வந்து அந்த கை மாதிரி சிம்பிள் அவனுக்கு காட்டி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி விட்டு விட்டு ஷூட் பண்ணுங்கள். எய்மிங் வந்து அவன் மேலே தான் இருக்கும், கார் மேலே இருக்காது. அதாங்க காருக்குள்ளே அவனுக்கு சமாதி கட்டியாச்சு. ஓகே, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்ககிட்ட க்ரீன் கலர் ஸ்டிக்கர் இருக்குது. ஆமாம், புல்லட், ஹெல்த் எல்லாமே இருக்குது. எல்லாமே எடுத்தாச்சு. மேலே போகலாம். அடப்பா, இப்போ தான் கீழே ஒருத்தன் சாவடிச்சேன். மேலே ஒருத்தன் காரில் சுற்றுறானே. மேலே ஏறி அட்டாக் பண்ணலாம். எப்பயுமே நம்ம வெளியே சுற்றி இருந்து காரில் ஒருத்தன் பார்த்தானா ரிட்டன் வந்து நம்மளை சாகடிக்கிற வரைக்கும் அவன் காரை விட்டு இறங்க மாட்டான், போகவும் மாட்டான். திரும்பி வரான். சாவுடா. புல்லட் போய்ங்க அவன் மேலே படலை. போயிட்டான். அவனும் போய் இறங்கிட்டான் கீழே. இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. கீழே இறங்கிட்டான். எங்கே போயிட்டான்னு தெரியல. ஏர் ட்ராப் அந்த பக்கம் இருப்பானோ. இருங்க, நம்ம இந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம். சவுண்ட் கூட எதுவும் கேட்கல. ரன்னிங் சவுண்ட் கூட. என்ன பண்ணுறான்னு தெரியல. பாவி உக்காந்து சவுண்ட் கேட்காது. வித்த காரம் போல. வெயிட் பண்ணுங்க, இவனை எப்படி சாகடிக்கிறேன்ட்டு பார்க்கலாம். சாவுடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்ககிட்ட. செத்து போயிட்டான்டா சாமி. நான் ஏன் வந்து பேக்கில் மூவ் பண்ணி சுட்டேன்னா, ஷார்ட் கன் வச்சுருந்தா அவன் கெட்ட போனால் தான் நம்மளுக்கு வந்து டேஞ்சரு. அதனால் வந்து பேக்கில் மூவ் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணேன். நீங்களும் வந்து யாராவது ஷார்ட் கன் வச்சுருந்தா அவங்க கிட்ட நோக்கி நீங்கள் போகாதீங்க. அவன் நம்மளை கிட்ட நோக்கி வந்தால் நம்ம பேக்கில் மூவ் பண்ணிகிட்டே ஷூட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து டேஞ்சராக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஷார்ட் கன் பொறுத்தவரைக்கும் கெட்ட போனால் தான் வந்து ஷார்ட் விழுவும். கீழே சண்டை மாறாங்க 2 பேர். வாங்க போய் பார்க்கலாம். ஒருத்தன் க்ளோஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்? செத்துட்டான். அங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டா. அவனை போட்டவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. வாங்க போய் பார்க்கலாம் கீழே. போ எங்கேயோ மறைஞ்சிருக்கான்னு தெரியுது. ஆக மொத்தத்தில் எங்கன்னு தெரியல. போடா போடா போடா. மரத்துக்கிட்ட இருக்கான்னு தெரியுதா? ஏன் போடுறானே. வெயிட்டு கை போல. வெயிட் பண்ணுங்க, மெடிக்கல் போட்டுக்கலாம். ஹெல்த் வேறு கம்மியாச்சு. போன வாரம் இப்போ தேவையில்லாத எகிருது. போட்டாச்சு. ஜூமிங் போட்டு போடலாம். ஓய் அப்பா, பெரிய ஆளாக இருப்பானு. போட்டது இல்லாமல் வெறுப்பேற்றுது. என்ன பண்ணுறது? எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. கன் வந்து எந்த கன் வந்து பெஸ்ட்டு கன்னுட்டு கேட்டுருந்தீங்க. கெட்ட அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து MP40 பாருங்கள். இவன் கூட MP40 தான் வச்சுருக்கான். லாங்கில் அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா M4A1, AK47 இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கு. AK47 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் எல்லாமே 3rd லெவலில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து புல்லட் 4ஆம் மூலைக்கு தெரிச்சு போகும். இன்னும் வந்து 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க இந்த லேடியை சேர்த்து. ஓகே, இறங்கிடுச்சு. என்னன்னு தெரியல. அந்த பக்கமே ஜூமிங் போடுது. ஏதாவது எனிமிஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வேறு வாட்டர் ஃப்ளோ ஆகுது. எப்படியா இருந்தாலும் அவன் இந்த பக்கம் தான் வந்தாகணும். அங்கே யாரும் இல்லை.
இவங்கள போடுறான். யார்றான் அவன்? அந்த டவர் கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. அங்கதான் இருக்கான். அவனும் பெரிய கம்பார்ட் சொல்லுது. இது எதிரி வரான். அசால்ட்டா முடிச்சிச்சுப்பா இந்த லேடி. இன்னும் ஒரு பிளேயர்ஸ் தான் இருக்கான். ஜஸ்ட் ஒன் பிளேயர். எனக்கு தெரிஞ்சு இந்த லேடி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். போது அவங்க 10 இருக்குன்ட்டு எடுக்க. அதுக்கு முன்னாடி மேலே இருந்தே ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான். லாஸ்ட் பிளேயர் அதுதான் அவனுக்கு செஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் க்ரீன் கலர் அந்த